ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? 30/4/2026 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இது உங்களுடைய அதிசயமான பல்கலைக்கழகம். ஏன்னா இங்கே சீர்கெட்டவர்களை சீராக்கக்கூடிய கள்ளங்கபடமற்ற தந்தையே டீச்சராகி உங்களுக்கு கற்பிக்கிறார் இல்லையா? கடவுளே வந்து சொல்லிக் கொடுக்குறார். ஏன்னா சீர்திருத்த பள்ளின்ட்டு உலகில் எதுவும் இருக்குது, ஆனால் அங்கே வந்து இருக்கிறவங்க மட்டும்தான் சீர்கெட்டவர்கள் இல்லை, உலகம் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கிறாங்க. ஸோ அங்கே போய் எந்த அளவுக்கு அவங்க சீர்திருந்தி வருவாங்கன்றது தெரியாது. ஆனால் இங்கே இருக்கிறவங்கள அப்படியே வைரம் மாதிரி மாற்றுறார். யார்? சுயம் கடவுளே வந்து மாற்றுறார். அதனால தான் இது அதிசயமான யூனிவர்சிட்டி அப்படின்னு பாபா சொல்கிறார். கேள்வி: இந்த கடைசி நேரத்தில் குழந்தைங்களுக்கு, சரி குழந்தைங்க, நீங்கள் எல்லோருக்கும் எந்த லட்சியத்தை கொடுக்குறீங்க? ஏன்னா இப்போ கடைசி நேரம் ஜட்ஜ்மெண்ட் டேன்றாங்க இல்லையா? ஸோ இந்த நேரம் நாம் கொடுக்குற லட்சியம் என்ன? ஏ ஆத்மாக்களே, தூய்மையாகுங்க. தூய்மையாகாமல் யாரும் திரும்பி போக முடியாது. இதுதான் மெசேஜ் இல்லையா? மற்ற மதத்தில் என்ன மெசேஜ் இருக்குது, அது தூய்மை ஆகிறதுக்கான வழியும் சொல்கிறோம். அதுதான் முக்கியமான விஷயம். அரை கல்பமாக நம்மை பீடிச்சிருந்த இந்த விகார நோயிலிருந்து விடுபடுறதுக்காக எல்லோரையும் நீங்கள் 7 நாள் பட்டியில் உட்கார வைக்கிறீங்க 7 days கோர்ஸில். அழுக்கானவர்களுடைய சகவாசத்திலிருந்து விலகி இருக்கணும், யாரோட நினைவும் வரக்கூடாது. அப்போ தான் புத்தியில் கொஞ்சமாவது இந்த ஞானம் தாரணை ஆகும். பாருங்கள், இது ஈஸியான ஞானம், ஆனால் அது தாரணை ஆகணும்னா புத்தியில் யாருடைய நினைவும் வரக்கூடாது. அதுக்கு தான் 7 நாள் தனியாக பட்டி. இதுக்கு முன்னாடிலாம் அங்கே மதுபனில் போய் அந்த 7 நாள் கோர்ஸ் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஃபோனும் கிடையாது, லெட்ரு எதுவுமே, எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது அப்படின்னு வர பாபா. இப்போ ஞானம் வந்து கொஞ்சமாவது புத்தியில் உட்காருன்றார். ஸோ அதான் நம்ம கொடுக்குற லட்சியம், தூய்மை ஆகுங்க அப்படின்ட்டு. பாடல்: நீங்கள் இரவெல்லாம் தூங்கி கழித்தீர்கள். அதாவது வீண் விஷயத்தில் ஒரு மயக்கத்திலே இருந்துட்டோம் கலியுக இரவில். ஓம் சாந்தி. இப்படி நமக்கு யார் சொல்கிறா? ஏன்னா இங்கே ஸ்கூலில் உட்காந்துட்டு இருக்கிறோம், அப்போ கண்டிப்பாக டீச்சர் தான் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா இவர் டீச்சர் மட்டும் இல்லை, அப்பா சத்குருவும் கூட. அப்போ சொன்னது டீச்சரா, அப்பாவா, சத்குருவா அப்படின்ற கேள்வி வருது. ஸோ இந்த மகா வாக்கியத்தை சொன்னது யார்? நம்முடைய எல்லையற்ற தந்தையைத்தான் பரமபிதா பரமாத்மான்னு சொல்கிறாங்க. இது குழந்தைங்க புத்தியில் வரணும். இல்லை, உலகத்துக்கே தந்தை நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறார். ஸோ அப்போ தான் அதோடைய பவர் உங்களுக்கு தெரியும். இல்லை, நம்ம மனிதர்களையே சாதாரணமானவர்களாக பார்க்காதீங்கன்றாரு. அப்போ கடவுளை எவ்வளோ உயர்வாக பார்க்கணும். ஸோ அப்போ நம்மக்கிட்ட இதை இரவெல்லாம் தூங்கி கழித்தீர்கள்னு சொன்னது அப்பாவும் சொல்லியிருக்கிறாரு, டீச்சரும் சொல்லியிருக்கிறாரு, சத்குருவும் சொல்லியிருக்கிறார். 3மாக சொல்கிறார். ஸோ மற்ற ஸ்கூல்லையோ அல்லது யூனிவர்சிட்டி காலேஜ்லேயோ மனித டீச்சர்கள் தான் கற்றுக் கொடுப்பாங்க. அவங்க டீச்சர் மட்டும்தான், அவங்கள யாரும் தந்தைனோ குருனோ சொல்ல மாட்டாங்க. ஸோ
ஸோ அதே மாதிரி நாம் இப்போ படிக்கிறத கூட ஸ்கூல், காலேஜ், யூனிவர்சிட்டின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கேயும் நம்ம படிப்பு தானே படிக்கிறோம். ஆனால் இங்கே நமக்கு இந்த ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்கறது யாருன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அனைத்து ஆத்மாக்களின் தந்தை எல்லோருக்கும் சத்கதி கொடுக்கிற வள்ளல் புரிய வைக்கிறார். அவர் உடலற்ற நிராகாரமானவர். இந்த முழு படைப்புகளும் அந்த ஒரு படைப்பவருடைய படைப்பு, சொத்து. ஸோ அதனால் அவரே உட்கார்ந்து இந்த படைப்புடைய முதல் இடை கடை பற்றிய ரகசியத்தை புரிய வைக்கிறார். குழந்தைங்க, நீங்கள் அந்த தந்தைக்கிட்ட பிறந்திருக்கிறீங்க. ஸோ அனைத்து ஆத்மாக்களாகிய நம்முடைய தந்தையாக அவர் இருக்கிறார். அவரைத்தான் ஞானக்கடல், அதாவது ஞானம் நிறைந்தவர் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அப்படிப்பட்ட தந்தைக்கிட்ட பிறந்திருக்கிறோம், கடலுக்கு பிறந்திருக்கிறோம். ஸோ அந்த கடலுக்கு பிறந்ததுனால தான் ஜலந்தர் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கும். சிவனுக்கு ஈக்குவலாக ஞானத்தில் இருக்கிறான் அப்படிங்கிறதுனால சிவனை மாதிரியே காட்டுவாங்க. ஆனால் காமம் அதை மட்டும் விடலை. அதனால் அவன் சிவனுக்கு எதிரானவனாக ஆயிடுறான். ஸோ ஞானக்கடலாக பதித்த பாவனனாக அவர் இருக்கிறார். அவர் கொடுக்குற இந்த ஞானத்தின் மூலமாக தான் மனிதர்களுக்கு சத்கதி கிடைக்கிது. அதாவது அழுக்கிலிருந்து தூய்மையாக ஆகிறாங்க. தூய்மையானால் தானே சத்கதி கிடைக்கும். நமக்கு நிராகார தந்தை ஞான கடலே வந்து கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்னு வேறு எந்த ஸ்கூலில் இருக்கிற மாணவர்களுக்கும் தோணாது. உங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். ஏன்னா உங்களுக்கு தான் இது புரிய வைக்கப்படுது. இங்கே தான் ஞானக்கடலே வந்து புரிய வைக்கிறார். அதாவது அந்த நிராகார பரமாத்மாவே வந்து சொல்லி கொடுக்குறாருன்னு முழு உலகமும் புரிஞ்சிக்காது. குறிப்பாக பாரதம் புரிஞ்சிக்காதுன்றார். ஏன்னா இவங்க தானே கடவுள் எங்கும் நிறைந்தவர்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்திருக்கிறாருன்னா எப்படின்னு ஏற்றுக்குவாங்க? ஸோ இந்த உலகில் மனிதர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதெல்லாம் மனித ஆசிரியர்கள் தான். யாருக்கிட்டேயுமே நான் ஆத்மான்ற ஞானம் கூட கிடையாது. ஆத்மா தான் படிக்குது, ஆத்மா தான் பார்க்குது, ஆத்மா தான் கேட்குது, எல்லாத்தையும் ஆத்மா தான் உடம்பு மூலமாக பண்ணுது. ஸோ அந்தந்த தொழிலை கர்மேந்திரியங்கள் மூலமாக ஆத்மா தான் பண்ணுது. ஆனால் மனிதர்கள் ஆத்மான்றதை மறந்து நான் இன்னாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுடைய பேர் உருவம் தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது. வக்கீலாக இருக்கிறேன், இன்ஜினியராக இருக்கிறேன்னு சொல்லும் பொழுது. அதே மாதிரி நான் இதை பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன் அப்படின்னும் பொழுது கூட அந்த சரீரத்துடைய பேர் தான் ஞாபகம் வருது. இது தப்புன்றார். முதல்ல நம்ம ஆத்மாக்கள் தானே, பிறகு தானே இந்த சரீரத்தை எடுத்தோம். சரீரத்துடைய பேர் மாறிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வெவ்வேறு உடலை எடுக்கிறோம். எப்படி நம்ம உடலாக இருக்க முடியும்? ஸோ மாறாதது ஆத்மா. அதனால் ஆத்மாவுடைய பேரும் மாறுறது கிடையாது. ஆத்மாவுடைய பேர் ஆத்மா தான். ஆத்மா ஒன்று தான் இல்லையா? பல உடலை எடுத்திருக்கோம், அதாவது பல ஜென்மம். அந்த அந்த பல ஜென்மத்தில் பல உடலை ஒரே ஆத்மா தான் எடுக்குது. அதே மாதிரி பாபாவும் ஒரு ஆத்மா தான்.
அந்த ஆத்மாவுக்கு சிவன்னு பேர். ஏன்னா அவர் தனக்குன்னு சொந்த உடல் கிடையாது இல்லையா, அதனால் அவருக்கு ஒரே ஒரு பேர் தான், சிவன் மட்டும்தான். பல உடல் எடுத்தால் தானே பல பேர் இருக்கிறதுக்கு. ஆனால் பக்தியில் தவறுதலாக கடவுளுக்கு நிறைய பேருன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவ்வளவு பேரையும் சரீரத்துக்கு தான் வைக்கப்படுது. சிவனுக்கு நிறைய பேரை வச்சுட்டாங்க தெரியாமல், அவர் உடலற்றவர் அப்படிங்கிறத புரிஞ்சிக்காம. சிவபாபாவை சிவன்னு தானே சொல்கிறாங்க, லிங்கம் தானே வச்சு பூஜை பண்ணுறாங்க. அப்படின்னாலே அவருக்கு உடம்பு கிடையாதுன்னு தானே அர்த்தம். மனிதர்களுக்குத்தான் அந்த உடலுக்கான பேர் வைக்கப்படுது. ஸோ நான் இன்னாராக இருக்கிறேன், எனக்கு இந்த டீச்சர் கல்வி கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னு பேரை தான் சொல்லுவாங்க. அது உடலுக்கான பேர். ஆனாலும் உண்மையில் ஆத்மா தான் அந்த உடம்பு மூலமாக டீச்சருடைய வேலையை பார்க்குது இல்லையா. அந்த ஆத்மா தான் மற்ற ஆத்மாக்களுக்கு கற்றுக் கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு தெரியாது, ஆனால் ஆத்மாவுக்கு தான் கற்றுக் கொடுக்குறோன்றது தெரியாது. ஆனால் இங்கே பாபாவுக்கு தெரியும். அதனால தான் சொல்கிறார், நான் ஆத்மாக்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். ஏன்னா ஆத்மாவை தூய்மையாக்கணும். இப்போ அழுக்காக இருக்குது. ஸோ அழுக்காக இருக்கிற சமஸ்காரம் ஆத்மாவில் தானே இருக்குது. ஸோ ஒரு டீச்சர் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா கர்மேந்திரியங்கள் மூலமாக அவங்களுடைய ஆத்மா தான் கற்றுக் கொடுக்குது. ஸோ அந்தந்த சமஸ்காரத்துக்கு ஏற்ப அதோடைய நடிப்பு இருக்குது. ஆனால் அந்த தேகத்துடைய பேருக்கு ஏற்ப முழு தொழிலும் நடக்குது. நமக்கோ நிராகார தந்தை கற்றுக் கொடுக்கிறார். உங்களுடைய புத்தி எங்கே போயிடுச்சு இல்லையா, ஆத்மான்றதை மறந்து உடம்புன்னு நினச்சிங்களே, அப்போ உங்கள் புத்தி எங்கே போயிடுச்சு? பாபா தானே கற்றுக் கொடுத்தாரு. நாம் ஆத்மாக்கள். ஸோ திரும்ப திரும்ப 2 நாள் முன்னாடி ஆத்மானு பரமாத்மா நினைக்கிறது எவ்வளோ முக்கியன்றத முரளி ஃபுல்லாக திரும்ப சொன்ன மாதிரி இன்றைக்கி நான் ஆத்மான்றதை ஆழமாக பதிய வைக்கிறார். ஸோ இதுதான் சாக்கார முரளியோடைய ஸ்பெஷாலிட்டி இல்லை, ஒரு விஷயத்தை எடுத்து ஆழமாக புரிய வைக்கிறார். நாம் ஆத்மாக்கள் அந்த தந்தையுடையவராக, நிராகார தந்தையுடையவராக ஆகியிருக்கிறோம். அந்த நிராகார தந்தை தான் இந்த சாக்கார உடலை கடனாக எடுத்து அதன் மூலம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னு இப்போ ஆத்மா புரிஞ்சிருக்குது. அவருடைய பேர் சிவன். அவர் இங்கே இந்த ஞானத்தை கொடுத்ததுனால தான் அவருக்கு சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்க. சிவன் எல்லையற்ற தந்தை, அவரை தான் பரமபிதா பரமாத்மான்னு சொல்கிறாங்க. அனைத்து ஆத்மாக்களுக்கும் அவர் தான் தந்தை. ஆனால் அவர் நிராகாரராச்சு, அவருக்கு எப்படி ஜெயந்தி கொண்டாடுறது? அவர் தான் உடலில் எடுத்தது இல்லையே, பிறந்ததே இல்லையே, அவருக்கு எப்படி பிறந்த நாள் கொண்டாடுறது? ஸோ ஆத்மா ஒன்று கர்ப்பத்தில் குழந்தையாக பிறக்கும், இல்லையா டைரெக்டாக ஒரு உடம்புல பிரவேசிக்கும். பாபா கர்ப்பத்தில் வர்றது கிடையாது. ஸோ டைரெக்டாக பிரவேசிக்கிறார், மேலிருந்து வரார். இது யாருக்குமே தெரியறது கிடையாது. கிறிஸ்துவை தர்மஸ்தாபகர்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுறதுக்காக அது முதல்ல மேலேருந்து வந்துருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா தர்மஸ்தாபகர் ஆத்மா எல்லாமே முதல்ல மேலேருந்து தான் வரும். சதோ பிரதானமாக இருக்கும் மேலேருந்து வரும்போது, எந்த பாவமும் செஞ்சுருக்காது. ஸோ
ஸோ எந்த ஆத்மாவாக இருந்தாலும் முதல்ல இந்த பூமிக்கு வரும்போது தர்மத்தை ஸ்தாபனை பண்ண வந்தாலும் சரி, அல்லது முதல்ல இந்த பூமிக்கு வருதுனாலே முதல்ல சதோ பிரதானமாக தான் இருக்கும். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கலைகள் குறைந்து சதோ பிரதானத்திலேருந்து சதோ, பிறகு ரஜோ, பிறகு தமோ, பிறகு கலியுகத்தின் இறுதியில் எல்லாமே தமோ பிரதானமாக ஆகிடும். ஏன்னா அப்படி இறங்கும்பொழுது தான் பாவம் செய்ய ஆரம்பிக்குது. ஸோ முதல்ல வரக்கூடிய ஆத்மாக்கள் சதோ பிரதானமாக இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ எந்த பாவமும் பண்ணாததுனால அதுக்கு எந்த துக்கமும் அனுபவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அது பாவம் செய்யலையே. ஸோ அதே மாதிரி நாம் கூட இப்போ நிறைய பாவம் செஞ்சுருந்தாலும் யோக பலத்தினால அனைத்தையும் அழிச்சிட்டோன்னா கடைசியில் உலக அழிவு கூட நமக்கு துக்கத்தை கொடுக்காது, அது அனுபவம் ஆகாதுன்ற. அதுக்கு தான் ஆத்ம உணர்வில் இருக்க சொல்கிறார். அரை கல்பம் முடிஞ்ச பிறகு பாவம் செய்ய ஆரம்பிச்சிடுது ஆத்மா. சத்தியுகத்தின் ஆரம்பத்தில் வந்த ஆத்மா அரை கல்பம் முடிஞ்ச பிறகு தான் பாவம் செய்ய ஆரம்பிக்குது ரஜோக்கு வரும்போது. ஸோ இன்னையிலேருந்து 5000 வருடத்துக்கு முன்பு இதே பாரத பூமியில் சூரிய வம்ச ராஜ்யம் இருந்தது. ஸோ மற்ற தர்மங்கள் எல்லாம் பிறகு தான் வருது. பாரதவாசிகள் உலகத்துக்கே எஜமானர்களாக இருந்தாங்க. ஏன்னா சத்தியுகம் திரேதாயுகத்தில் பாரதம் மட்டும்தான் இருக்குது. அப்போ உலகத்துக்கே எஜமானர்களாக பாரதவாசிகள் தான் இருந்தாங்க. விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியாக சத்தியுகம் திரேதாயுகத்தில் தான் நாம் இருந்தோம். எங்கே வேணாலும் போகலாம், ஏன்னா நம்ம தர்மம் மட்டும்தான் இருக்குது. பாரதத்தை தான் அழிவற்ற கண்டம்னு சொல்கிறோம். அந்த டைம் வேறு எந்த கண்டமும் இருக்காது. ஸோ அதற்காகத்தான் இப்போ அனைத்து கண்டமும் அழிக்கப்படுது, அணுகுண்டு போட்டு இயற்கை சீற்றத்தின் மூலமாகலாம். சிவபாபா தான் சீர்கெட்டவர்களை சீராக்கக்கூடியவர். ஏன்னா அங்கே சீரானவர்கள் தான் இருப்பாங்க சத்தியுகம் திரேதாயுகத்தில். அதுக்கு முன்னாடி சீர்கெட்டு இருந்த கலியுகம்ல இருந்துச்சு. அப்போ அவர்களை சீராக்கியவர் சிவபாபா. ஸோ கல்லங்கபடமற்றவர்ன்றது சிவபாபாவுக்குத்தான் மகிமையை தவிர சங்கரருடைய மகிமை கிடையாது. ஸோ கல்லங்கபடமற்ற தந்தை சிவன் சீர்கெட்டவர்களை சீராக்கக்கூடியவர். சிவனும் சங்கரும் ஒருத்தரே கிடையாது, வெவ்வேறு தனித்தனியானவர்கள். ஸோ மகிமையெல்லாம் அந்த ஒரு சிவபாபாவுக்குத்தானே. அவருடைய படைப்புகளான பிரம்மா விஷ்ணு சங்கருக்கு கிடையாது, எந்த மகிமையும் கிடையாது. சிவபாபா இல்லைன்னா இவங்களுக்கெல்லாம் என்ன மகிமை இல்லையா? ஸோ அப்போ மகிமை ஒரே ஒரு சிவனுக்கு மட்டும்தான். ஏன்னா அவர் தான் சீர்கெட்டவர்களை சீர்திருத்துறார். ஸோ சீர்திருத்தினதுனால தான் எல்லாமே. அது இல்லை இல்லையா? பிரம்மா விஷ்ணு சங்கர் உயர்ந்தவர்கள், அவர்களுக்கே மகிமை இல்லைன்னும் போது, சத்தியுகத்தை சார்ந்த லக்ஷ்மி நாராயணனுக்கே மகிமை இல்லைன்னும் பொழுது, இருக்கிறதுலே சீர்கெட்டு போன கலியுகவாசிகளுக்கு என்ன மகிமை? ஆனால் மகிமை இருக்கணும்னு மனிதர்கள் ஏங்குறாங்க. பாபா சொல்கிறார், நான் ஒரு சாதாரண வயோதிக உடம்புல வரேன். அந்த வயோதிகர் யார்? பிரம்மா. அவர் தன்னுடைய 84 பிறவியை முடிச்சிட்டார். இப்போ விளையாட்டே முடிஞ்சிடுச்சு. இந்த பழைய உடம்பும் சரி, பழைய சம்பந்தங்களும் சரி, எல்லாமே அழிய போகுது. அப்போ யாரை நினைக்கணும்? அழிய போகிற பொருளை யாராவது நினைப்பாங்களா? இல்லை. இப்போ இது ஒரு சூப்பரான உதாரணம். ஒரு பிகே குடும்பத்தில் அந்த குழந்தை 13 வருடம் கோமாவில் இருந்து அவங்க அப்பா அம்மாவே கருணை கொலை பண்ண சொல்லி கோர்ட்டை கேட்டு கோர்ட்டை சம்மதித்து இறந்துடுச்சு அந்த குழந்தை. அப்போ பாருங்கள், பிழைக்காதுன்னும் போது தானாக பற்று போகுது. அப்போ கண்ணு முன்னாடி பார்க்கும்பொழுது நம்புகிறாங்க பிழைக்காதுன்ட்டு.
பார்த்தா எல்லோரும் தான் நம்புவாங்க. பார்க்காமலே பாபா சொல்கிறத வச்சு நிச்சய புத்தி வைக்கிறது தான் புத்திசாலி. ஸோ அப்போ இங்கேயும் அந்த உறவுகள், கணவன், மனைவி, அப்பா, அம்மா, குழந்தை, உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள், சொத்து எல்லாத்தின் மீது உள்ள பற்றை அழிக்கணும், அதை மறக்கணும். அதுக்கு அதை நினைக்கவே கூடாது. நினச்சா தானே பற்று வர்றதுக்கு. அப்போ யாரை நினைக்கணும்? அழிவற்ற ஒரு சிவத்தந்தையைத்தான் நினைக்கணும். புதுசாக ஒரு வீடு கட்டுறாங்கன்னா அந்த பழைய வீட்டிலிருந்து மனம் விலகிடும் இல்லையா? இன்னும் கொஞ்ச நேரம் தான் நமக்கு புது வீடு கட்டினோடனே அங்கே போயிடுவோன்னு அதே போதையிலே இருப்பாங்க. அது எல்லைக்குட்பட்ட விஷயம், இது எல்லையற்ற விஷயம். நமக்காக பாபா சொர்க்கத்தை கட்டுறார், சுகம் நிரம்பிய உலகம். அப்போ அதை தானே நினைக்கணும். ஸோ எல்லோருக்கும் சத்கதி கிடைக்கிது. அதாவது எல்லோருமே இந்த ராவண ராஜ்யத்திலிருந்து விடுதலை அடைகிறாங்க. ராவணன் தான் எல்லாரையும் கெடுத்துட்டான். பாரதம் அதனால தான் முற்றிலும் ஏழையாக அழுக்காக ஆகிடுச்சு. பாருங்க, இந்த கலப்படம், லஞ்சம், திருடுறது, ஏமாத்துறது, இதை மட்டும்தான் மனிதர்கள் அழுக்குன்னு நினைக்கிறாங்க. அசுத்தம், பிரஷ்டாச்சாரம் நினைக்கிறாங்க. ஆனால் முதல் பிரஷ்டாச்சாரமே காமம்தான் அப்படின்னு தந்தை சொல்கிறார். இதை யாருமே அழுக்குன்னு நினைக்கிறது கிடையாது. இந்த சரீரமே காம விகாரத்தின் மூலமாக தான் உருவாகுது கலியுகத்தில். அதனால தான் இதை விகார உலகம்னு சொல்கிறோம். சத்தியுகம்தான் விகாரமற்ற உலகம். சத்தியுகத்தில் நாம் தூய்மையான இல்லற மார்க்கத்தை சார்ந்த தேவி தேவதைகளாக இருந்தோம். ஸோ மனிதர்கள் கேட்குறாங்க, என்னங்க தூய்மைன்றீங்க, அப்போ தூய்மை ஆகிட்டிங்கன்னா காமம் இல்லாமல் எப்படிங்க குழந்தை பிறக்கும்னு கேட்குறாங்க. நாம் நம்ம ராஜ்யத்தையே புஜபலத்தினாலேயோ ஆயுத பலத்தினாலேயோ ஸ்தாபனை செய்யலை, யோக பலத்தின் மூலமாக ஸ்தாபனை செய்கிறோம், உருவாக்குறோம். புதுசாக ஏற்கனவே இருக்கிற ராஜ்யத்தை அபகரிக்கலை, இப்போ இருக்கிறவங்க பண்ணுற மாதிரி. ஸோ அப்போ ஒரு ராஜ்யத்தையே யோக பலத்தினால் உருவாக்கும் பொழுது ஒரு குழந்தை யோக பலத்தினால் பிறக்காதா என்ன? அந்த உலகமே விகாரமற்ற உலகம். ஸோ அங்கே தூய்மையான இல்லற ஆசிரமம் தான் இருக்கும். இல்லறம் ஆசிரமன்றார் பாருங்க. ஆசிரமத்தில் துறவிகள் தானே இருப்பாங்க. அப்போ அங்கே தூய்மையாக இருக்கிறதுனால இல்லற ஆசிரமம்னு சொல்கிறார். ராஜாராணிகளும் இல்லற ஆசிரமவாசிகளாக தான் இருப்பாங்க, பிரஜைகளும் இல்லற ஆசிரமவாசிகளாக தான் இருப்பாங்க. அதாவது சம்பூர்ண நிர்விகாரிகளாக இருப்பாங்க சத்தியுக திரேதாயுகத்தில். ஆனால் இங்கே எல்லோரும் சம்பூர்ண விகாரிகளாக இருக்கிறாங்க. சத்தியுகத்தில் விகாரம் இருக்கவே இருக்காது. அதை ஈஸ்வரிய ராஜ்யம்னு சொல்கிறோம். ஸோ தந்தை ஈஸ்வரனே ஸ்தாபனை பண்ணது அது. இப்போ ராவண ராஜ்யமாக இருக்குது. எந்த தந்தை சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணாரோ அவருக்குத்தான் பூஜை நடக்குது. நரகமாக மாற்றிய ராவணனுக்கு யாரும் பூஜை பண்ணுறதில்ல, அவனை எரிக்கிறீங்க. துவாபர யுகம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு கூட யாருக்கும் தெரியாது. ஸோ அதனால தான் இதை தமோ பிரதான அசுர உலகம்னு சொல்கிறோம். சத்தியுக திரேதாயுகத்தை ஈஸ்வரிய உலகம்னு சொல்கிறோம், சொர்க்கம்னு சொல்கிறோம், தெய்வீக பாவன உலகம்னு சொல்கிறோம். இதை நரகம், பத்தித்த உலகம், அதாவது அழுக்கான உலகம்னு சொல்கிறோம்.
ஸோ இந்த விஷயங்களை எல்லாம் யார் தினமும் முரளி படிக்கிறாங்களோ அவங்களால தான் புரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல ஸ்கூல் இல்லை, அதாவது சென்டர் இல்லைன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, தலைமை நிலையம் இருக்குது இல்லையா, நீங்கள் அனுமதி பெற்று செல்லுங்கள், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. சிருஷ்டி சக்கரம் ஒரு வினாடியில் புரிய வைக்கப்படுது. சத்தியுகம் திரேதாயுகம் கடந்து முடிஞ்சிடுச்சு. பிறகு துவாபரயுகம் கலியுகமும் கடந்துடுச்சு இல்லையா. நம்மளை பொறுத்த வரைக்கும் கலியுகமும் முடிஞ்சிடுச்சு. அதுதான் முக்கியமான விஷயம். நாம் இப்போ கலியுகத்தில் இருக்கிறோமா சங்கமயுகத்தில் இருக்கிறோமா செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லையா. பாபா பிரம்ம பாபா அவ்யக்தமான பிறகும் மறுபடியும் கீழே போகணும் அப்படின்னே அவருக்கு எண்ணம் வந்துச்சு. அதுக்கு தான் பாபா கேட்டாராம் சிவபாபா, குழந்தை நீ இப்போ எங்கே இருக்கிற, ஞாபகம் இருக்குதா, இல்லை சூட்சுமவதனவாசியாக இருக்கிற, எது கீழே போகணுன்னு துடிச்சிட்டு இருக்கிறேன்னு கேட்குறாரு. அதே மாதிரி தான் நம்ம சங்கமயுகத்தில் இருக்கிறோம், ஏன் கலியுகத்துக்கு போகணுன்னு துடிச்சிட்டு இருக்கிறீங்க, அது கடந்துடுச்சு, முடிஞ்சிடுச்சு, அழிஞ்சிடுச்சு, அதுக்கு நெருப்பு வச்சாச்சு இல்லையா. பாபா குழந்தைங்க கலியுகத்துக்கு புத்தினால் நெருப்பு வச்சாச்சு, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதை தான் ஆஞ்சநேயர் வாளால் ராவண ராஜ்யத்துக்கே நெருப்பு வச்சு தான் காட்டுவாங்க. நாம் இப்போ சங்கமயுகத்தில் இருக்கிறோம். ஸோ இந்த சங்கமயுகம் புது உலகத்துக்கு போகிறதுக்காக படிக்கிறதுக்கான யுகம் இது இல்லையா. படிக்கிறதுக்காகவே யுகம். இது எவ்வளோ சூப்பரானது இல்லையா. குழந்தை பருவத்தில் தானே படிப்பாங்க, அதனால தான் இது குழந்தை பருவன்றார். ஸோ இங்கே படிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் உரிமை இருக்குது, எல்லாருக்கும் உரிமை இருக்குது. பாபா நாங்கள் வேலைக்கு போயிட்டு இருக்கிறோம் பாபா, டைம் கிடைக்கல பாபான்னு சொல்கிறாங்க. பாபா சொல்கிறார், பரவாயில்ல, வாரத்துக்கு ஒரு நாள் லீவு கிடைக்கும்ல இல்லையா, ஒரு நாள் 2 நாள் லீவ் கிடைக்கும். ஸோ அப்போ சென்டருக்கு போய் படிங்க. மற்றபடி முரளி கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். முதல்ல 7 நாள் பாடம் அவசியம் கேட்கணும். ஸோ அது மாதிரி வர முடியலன்னா சென்டர்லேயே முரளி கொடுப்பாங்க. இப்போ இன்டர்நெட்லேயே கிடைக்கிது இல்லையா. 7 நாட்கள் வந்தாலும் எல்லாருடைய புத்தியும் ஒரே மாதிரி இருக்காது இல்லை, எல்லாருடைய புத்தியும் தனித்தனியாக தான் இருக்கும். ஸோ 7 நாள் வகுப்புனா யாருடைய நினைவும் வரக்கூடாது, யார்கிட்டையும் கடித போக்குவரத்தெல்லாம் வச்சுக்கக்கூடாது. ஸோ அப்போலாம் லெட்டரு சீக்கிரமாக போகும் போல இருக்குது இல்லை. இப்போ லெட்டர் போட்டால் 7 நாளுக்குள்ளேயா போயிடுது. சரி, அனைவரும் ஒன்று மாதிரி, அதை ஒரே மாதிரி புரிஞ்சுக்கிறது கிடையாது. இங்கே அழுக்கானவர்கள் தூய்மையாகணும், அதுக்கு தான் வந்திருக்கிறோம். ஏன்னா இந்த அழுக்காக இருக்குது இல்லையா, இந்த பதித்த நிலை, அது கூட ஒரு நோய் தான், வியாதி தான். மனிதர்கள் அரை கல்பமாக தீராத நோயாளியாக இருக்கிறாங்க இந்த விகாரத்தினால. அதனால தான் அவங்கள தனியாக உட்கார வைக்கணுன்ற. கொரோனா வந்தப்போ குவாரண்டைன் பண்ணாங்க இல்லையா. ஸோ அது குவாரண்டைன் பண்ணதுனால நம்ம இப்போ அதை புரிய வைக்கிறது ஈஸியாக எல்லாருக்குமே புரியும். ஸோ அப்படி தான் குவாரண்டைன் பண்ணுறார், அந்த வியாதி விலகணும். ஆனால் சுற்றி எல்லாருக்கும் வியாதி இருக்குது, அதுலேருந்து விடுபடவே விரும்பலை. அப்போ நம்ம தான் நம்மளை தனிமைப்படுத்திக்கணும், அதனால தான் விலகி இருங்கன்றார். யாருடைய சகவாசமும் இருக்கக்கூடாது. ஸோ பாபா இப்போ சொல்கிறது அந்த 7 நாள் பட்டிக்கு சொல்கிறார், யாருடைய சகவாசமும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் மற்றவங்க சகவாசத்தில் இருந்தாலும் புத்தினால் விலகி இருக்கணும். ஸோ வெளியில் போன உடனே அசுத்தமான உணவு சாப்பிட்றீங்க, பதித்தமானவர்கள் கையினால் சமைக்கப்பட்ட உணவு சாப்பிடுவீங்க. ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாது இல்லை, எச்சரிக்கையாக இருக்கணும். அதுக்கு தான் நான் கலியுகவாசி கிடையாது, சங்கமயுகவாசின்றது அதுவே பயங்கரமான ஸ்வமான் தான் இல்லையா. சங்கமயுகவாசினாலே சங்கமயுகத்தின் எல்லா குணமும் ஞாபகம் வந்துடும். தேவதைகள், சத்தியுக தேவதைகளை விட உயர்ந்தவர்கள், சத்தியுகத்தை விட உயர்ந்த யுகம் இது இல்லையா.
சத்தியுகத்தில் தேவதைகளோ தூய்மையானவர்கள் இல்லையா, எவ்வளோ தூய்மையானவர்கள்னால் அவங்களுக்காக கோயிலே கட்டுறாங்க. தேவதைகளை அழுக்கானவர்கள் தொடக்கூட முடியாது இந்த நேரத்தில். ஸோ அதனால தான் ஏன் நாங்களும் போய் பூஜை பண்ணக்கூடாதான்னு கேட்டுட்ருக்குறாங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ தூய்மையானவர்கள். இந்த நேரத்தில் மனிதர்கள், அது பைபிள்லே இருக்கும், எல்லோரும் தொடக்கூடாது, ஒரு பெட்டியே தொடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் மனிதர்களும் முற்றிலும் அழுக்கானவர்களாக கீழானவர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க உடம்பே காம விகாரத்தின் மூலமாக தான் உருவாகுது. அதனால தான் இதை பிரஷ்டாச்சார உலகம்னு சொல்கிறோம். சன்னியாசிகளுடைய உடம்பு கூட காம விகாரத்தின் மூலமாக உருவானது தானே. ஸோ முதல்ல ஆத்மா தூய்மையாகணும், பிறகு தூய்மையான உடம்பும் தேவைன்னு தந்தை சொல்கிறார். இல்லையா, ஆத்மா ஃபுல்லாக தூய்மை ஆயிடுச்சு, அப்போ அழுக்கான உடம்புலே இருக்க முடியுமா? அப்போ அதுக்குன்னு தூய்மையான உடம்பு தேவை, தூய்மையான உலகமும் தேவை. தூய்மையான உலகத்தில் தான் தூய்மையான உடம்பும் கிடைக்கும். ஸோ அதனால தான் பாபா சொல்கிறார், இந்த பழைய உலகத்தை பழைய உடம்பை மறந்துடுங்க. ஏன்னா இந்த பழைய உலகமும் சரி, இந்த பழைய அழுக்கான உடம்பும் சரி, எல்லாமே அழிய போகுது. எல்லா ஆத்மாக்களும் இப்போ திரும்பி போகணும் வீட்டுக்கு. இது கடைசி நேரம். அப்போ போகிறதுக்கு முன்னாடி தூய்மை ஆகணும். ஏன்னா தூய்மை ஆனால் தான் திரும்பி போக முடியும். அதோடைய நினைவாக தான் பாரதத்தில் ஹோலி கொண்டாடுறாங்க. பாரதத்தில் தான் கொண்டாடுறாங்க. ஹோலினா என்ன? தூய்மை, தூய்மையாகி போகணும். இங்கே பஞ்ச தத்துவமும் தமோ பிரதானமாக இருக்குதுன்னும் பொழுது அதனால் உருவான சரீரமும் தமோ பிரதானமாக தானே இருக்கும். சத்தியுகத்தில் பஞ்ச தத்துவமும் சதோ பிரதானமாக இருக்கிறதுனால அதனால் உருவாகிற சரீரமும் சதோ பிரதானமாக இருக்கும். ஸோ நம்ம ஞானத்தில் ஸ்ரீகிருஷ்ணருடைய குழந்தை படத்தில் கிருஷ்ணர் நரகத்தை எட்டி உதைக்கிற மாதிரி சொர்க்கத்தை பார்த்துட்ருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் புத்தியினால் நரகத்தை எட்டி உதைக்கணும். நரகத்தின் எந்த கவர்ச்சியும் பாருங்க, அதில் அப்பால போ சாத்தானே தான் இங்கே எட்டியே உதைக்கணுன்றார். சூப்பரில். அதனால தான் இந்து தெய்வங்கள் காலுக்கு கீழே அரக்கன் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. நிறைய தெய்வங்கள் காலு கீழே நடராஜர் அந்த மாதிரிலாம். இப்போ நரகத்தை எட்டி உதைக்கணும், அதாவது அந்த கலியுகத்தின் குணத்தை அழிக்கணும். ஏன்னா நம்ம சத்தியுகத்துக்கு போகணும். அதனால் கலியுகத்தின் எந்த கவர்ச்சியும் உங்களை நிறுத்திடக்கூடாது, மாட்டிக்குவீங்க. பணத்தை சுடுகாட்டுக்கு எடுத்துகிட்டு போகும்போது முதல்ல முகத்தை ஊர் பக்கமும் காலை சுடுகாட்டின் பக்கமும் வச்சுருப்பாங்க. பிறகு சுடுகாட்டுக்குள்ளே நுழையும் பொழுது முகத்தை சுடுகாட்டு பக்கம் திருப்பி வச்சுடுவாங்க. அந்த ஹரிச்சந்திரன் ஏதோ ஒன்று இருக்கும், அந்த இடத்துல தான் திருப்புவாங்க. இப்போவும் அந்த பழக்கம் இருக்குது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? கலியுகத்தின் பக்கம் உங்கள் புத்தி இருக்கக்கூடாது, போக போகிற சத்தியுகத்தின் பக்கம் இருக்கணும்னு அர்த்தம். ஸோ அதனால தான் பாபா சொல்கிறார், இப்போ நீங்கள் சொர்க்கத்துக்கு போகிறீங்க இல்லையா, அதனால் உங்களுடைய முகம் இப்போ சொர்க்கத்தின் பக்கம்தான் இருக்கணும். சாந்தி தாமம் சுகதாமம் இது மட்டும்தான் உங்கள் புத்தியில் இருக்கணும். கால் துக்கதாமத்தின் பக்கம் இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எட்டி உதைக்கிறோம் துக்கதாமத்தைன்னு அர்த்தம். சமசூப்பர் இல்லையா? இது சுடுகாட்டில் இந்த ஞானம் வெளிப்படுது பாருங்கள். அங்கே அந்த பிணத்துடைய விஷயம். நாமளும் இறந்துட்டோம் தானே, மர்ஜிவா வாழ்க்கை தானே வாழறோம். அப்போ எட்டி உதைக்கணும். அதுக்கு இங்கே முயற்சி செய்ய வேண்டி இருக்குது, கலியுகத்தை எட்டி உதைக்கிறதுக்கு. இனிய வீட்டை நினைவு பண்ணி ஆத்மாக்களாகிய நீங்கள் அந்த இனிமையான பரந்தாமை வீட்டுக்கே போயிடுவீங்க. ஸோ போகிறதுக்கான வழி என்ன? நினைவு தான் இல்லையா? அதை நினைக்க நீங்கள் அங்கே போயிடுவீங்க. அதுக்கு தான் அதை நினச்சிக்கிட்டே இருக்க சொல்கிறார். பாபாவையும் பரந்தாமத்தில் நினைக்க சொல்கிறார். ஸோ இது புத்திக்கான பயிற்சி.
ஸோ இந்த எல்லா ரகசியத்தையும் பாபா புரிய வைக்கிறார். ஆத்மாக்களாகிய நாம் இப்போ வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் பத்தாது, இல்லை பயிற்சி பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ அப்போ தான் இந்த கலியுகத்துலேருந்து உங்கள் புத்தி விலகும். இது பழைய உடம்பு, பழைய உலகம், இந்த நாடகம் முடிஞ்சிடுச்சு, 84 பிறவிகளுக்கான நடிப்பை நடிச்சிட்டோம் இல்லையா. பழைய சரீரத்தில் பழைய உலகத்தில் இருந்தாலும் புத்தி அதில் இருந்தெல்லாம் விலகி இருக்கணும். ஏன்னா நாடகம் நம்மளை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சிடுச்சு. அதனால தான் பிணமான நீங்கள் இதுக்கப்புறம் நடக்கிறத பற்றி உங்களுக்கு கவலை இல்லை, ஏன்னா நீங்கள் செத்துட்டீங்கன்ற. ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா மகாபாரதத்தில் அஸ்வத்தாமனுக்கு கிருஷ்ணர் சாபம் விடுவார், கருவில் இருக்கிற குழந்தையை கொன்னதுக்காக. அது உண்மையில் சாபம் கிடையாது, இப்போ தான் அது டச் ஆகுது. ஏன் சாபம் கிடையாதுன்னா, கடைசி வரைக்கும் உடம்பு இல்லாமல் இருப்பேன். இப்போ உடம்பு இல்லாமல் இருங்கன்றது தான் ஞானமே. உடம்பு இல்லாமல் இருங்கன்னா என்ன அர்த்தம்? ஆத்மாவாகவே இருங்கன்னு அர்த்தம். சூப்பர் இல்லையா? ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த நாடகமும் முடிஞ்சிடுச்சு, நம்மளுடைய 84 பிறவி நடிப்பும் முடிஞ்சிடுச்சு. எல்லோரும் 84 பிறவி எடுத்துட மாட்டாங்க. லேட்டாக வரவங்க கண்டிப்பாக கம்மியான பிறவிகள் தான் எடுப்பாங்க. மற்ற தர்மத்தினரெலாம் பாதியில் தான் வராங்க. ஸோ ரொம்ப கம்மியாக தான் எடுப்பாங்க. ஸோ இஸ்லாமியர்கள், அதாவது யூதர்களை விட அதுக்கப்புறம் இந்த புத்த தர்மத்தை சார்ந்தவர்கள் கம்மியான பிறவிகள் தான் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் கிறிஸ்தவர்கள் அவங்களோட கம்மியான பிறவிகள் தான் எடுப்பாங்க. ஸோ குருநானக்குடைய சீக்கிய மதம் இப்போ தான் இருக்குது, இல்லை 500 வருஷம்தான் ஆகியிருக்குது. ஸோ அப்போ அவங்க எப்படி 84 பிறவி எடுக்க முடியும்? அவங்க இன்னும் கம்மியான பிறவி தான் எடுப்பாங்க. ஸோ 5000 வருஷத்தில் இவ்வளவு பிறப்பு இருக்குதுன்னா 500 வருஷத்தில் எவ்வளவு பிறப்பு இருக்கும்? ஒரு 12-13 பிறவிகள் தான் இருக்கும். கிறிஸ்துவுக்கு 2000 வருஷம் அப்படின்னா அவங்களுக்கு எத்தனை பிறவிகள் இருக்கும்? ஸோ பாதியை விட குறைவாக இருக்கும். கணக்கு இருக்குது இல்லையா? ஸோ இதில் இன்னார் இவ்வளவு பிறவி எடுக்கிறாரு அப்படின்னு மிகச்சரியாக சொல்லிட முடியாது, ஒரு தோராயமாக சொல்லலாம், அவ்வளோதான். அதனால் இந்த விஷயத்தெல்லாம் அதிக வாக்குவாதம் செஞ்சு நேரத்தை வீணாக்காதீங்கன்றார் இல்லையா. பாபா ஒரு கணக்கு சொல்கிறார் 84ன்ட்டு. மற்றவங்களதெல்லாம் நம்ம அந்தளவுக்குலாம் துல்லியமாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ உங்களுடைய முக்கியமான காரியம் பாபாவை நினைவு செய்கிறது தான். அதனால் தவறான விஷயங்களெல்லாம் புத்தியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. தேவையில்லாத விஷயத்தெல்லாம் யோசிச்சுட்டு வாதம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. பாபா கிட்ட யோகா இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி சக்கரத்தை ஞாபகம் வச்சுக்கணும். சுதர்ஷன சக்கரமும் சுற்றிட்டு இருக்கணும், பாபாவையும் நினைக்கணும். பாபா நினைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நினைவின் மூலமாக தான் பாவங்கள் அழியும். இதில் தான் உழைப்பு இருக்குது. அதனால தான் பாரதத்தின் பழமையான யோகான்னு மகிமை இருக்குது. அதை சுயம் தந்தையே கற்பிக்கிறார். சத்தியுகம் திரேதாயுகத்தில் எந்த விதமான யோகத்தின் விஷயமும் இருக்காது. பிறகு துவாபரயுகத்தில் பக்தி மார்க்கத்தில் தான் ஹடயோகம் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் கலியுகத்தின் இறுதி சங்கம யுகத்தில் தான் இந்த எளிய ராஜயோகத்தை பாபாவே கற்றுக் கொடுக்குறார். இதன் மூலமாக தான் தூய்மையாவீங்க. இதை எப்படி பண்ணுறது? பாபாவை நினைக்கணும், ஒளிப்புள்ளி, அவ்வளவுதான். இங்கே மூல விஷயமே நினைவு தான். எந்த பாவமும் செய்யக்கூடாது. ஏன்னா நினைவு பண்ணுறதே பாவத்தை அழிக்கிறதுக்கு. அப்புறம் பாவமும் செஞ்சுட்டு நினைவும் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா எப்படி? அது முதல்ல நினைவே வராது. பாவம் செஞ்சால் நினைவே வராது. தேவி தேவதைகளுக்கு நிறைய கோயில் கட்டுறாங்க, ஏன்னா தூய்மையாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு பூஜை பண்ணுற பூஜாரிகளோ அழுக்காக இருக்கிறாங்க.
ஸோ தூய்மையான தேவதைகளின் ஜடச்சிலைகளை குளிப்பாட்டுறாங்க. உண்மையிலே அழுக்கானவர்கள் கை கூட தொடக்கூடாது. ஆனால் என்ன பண்ணுறது, இது பக்தி மார்க்கத்தின் சடங்கு. இவங்க தானே பூஜையை பண்ணுறாங்க, அப்போ இவங்க தானே தொட்டாகணும். ஆனால் அப்போ பூஜாரிகள் கூட பிரம்மச்சாரிகளாக இருப்பாங்களாம். இப்போ அப்படி கிடையாது. இப்போ அவங்க தவறான காரியங்கள்லாம் கூட பண்ணுறாங்க. இப்போ நாம் தூய்மை ஆகிட்டு இருக்கிறோம். தூய்மை ஆகிட்டிங்கன்னா பிறகு தேவதை ஆகிடுவோம். அங்கே பூஜை பண்ணுறதுக்கான அவசியமெல்லாம் கிடையாது சொர்க்கத்தில். ஏன்னா அங்கே எல்லாருமே தூய்மையாக இருப்பாங்க. யார் யாருக்கு பூஜை பண்ணுவாங்க? எல்லோருக்கும் சத்கதி கொடுக்குற வள்ளல் ஒரே ஒரு தந்தை தான். அவரைத்தான் கள்ளங்கபடமற்றவர்னு சொல்கிறோம். நான் வருவதே இந்த அழுக்கான உலகத்தில், அழுக்கான உடம்புல தான், இந்த பழைய ராவண ராஜ்யத்தில் தான் நான் வரேன். ஏன்னா முரளி எடுக்கணும்ல, அப்போ ஏதோ ஒரு உடம்புல தானே ஆகணும். கடவுள் எந்த உடம்புல வேணாலும் பிரவேசம் செஞ்சு முரளி நடத்த முடியும். அதுக்காக சர்வவியாபின்னு அர்த்தம் கிடையாது. எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு, அதனால தான் யார் உடம்புல வேணாலும் வராரு, அப்படி அர்த்தம் கிடையாது. இல்லை நம்மளே ஒருத்தருக்கு கண்காட்சியில் புரிய வைக்கிறோம், எதிர இருக்கிறவங்க நல்ல புத்திசாலி, ஆனால் நமக்கு அந்த அளவுக்கு புரிய வைக்க முடியலன்னா நம்ம உடம்புக்குள்ளே ஒரு பிரவேசமாகி புரிய வைப்பேன், அவங்களுக்கு திருஷ்டி கொடுப்பேன்லாம் பாபா சொல்கிறார். ஸோ அதனால் கடவுள் எங்கும் நிறைந்தவர்னு அர்த்தம் இல்லை. ஒரு செகண்டில் எங்கே வேணாலும் அவரால் போக முடியும், அவ்வளோதான். ஸோ ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கடவுள் கிடையாது, அவங்களுடைய ஆத்மா தான் இருக்குது. உங்களுடைய ஆத்மாவின் தந்தை யார் அப்படின்ட்டு ஃபார்மில் கூட நம்ம எழுதி வாங்குகிறோம். ஆனால் அவங்க புரிஞ்சிக்கிறது கிடையாது. ஆத்மாக்களின் தந்தை ஒருத்தராக தானே இருக்க முடியும். நாம் எல்லோருமே சகோதரர்கள். எல்லோருக்கும் தந்தை ஒருத்தர் தான். அவர்கிட்ட இருந்து தான் எல்லாருக்கும் ஜீவன் முக்திக்கான ஆஸ்தி கிடைக்கிது. அவரைத்தான் விடுவிப்பவர், வழிகாட்டின்னு சொல்கிறோம். ஏன்னா அவர் தான் நம்மளை இந்த ராவண ராஜ்யத்தில் விடுவிக்கிறதுக்கான வழியை சொல்கிறார். அனைத்து ஆத்மாக்களையும் இனிமையான வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறார். ஸோ அதனால தான் இந்த பழைய உலகம் விநாசமாகுது. ஸோ விநாசமாகிறதுனாலேயும் போகிறாங்க, பட் அதுக்கு முன்னாடியே நம்ம போயிடுறோம். ஸோ அதோடைய நினைவாக தான் ஹோலி கொண்டாடுறாங்க. ஸோ ஹோலி முதல் நாள் எரிப்பாங்க. ஸோ அப்போ அந்த உலகம் எரிக்கப்படுது. ஸோ அதுக்கு பல அர்த்தம் பாபா சொல்லியிருக்கிறார். எல்லா சரீரமும் அழிஞ்சிடும், மற்றபடி எல்லா ஆத்மாக்களும் திரும்பி போயிடும். போகிறதுக்குள்ளே பாபாவுடைய குணத்தை நிரப்பிட்டு போகணும். போனால் அதுக்கேற்ற உயர்ந்த பதவி அடைவோம். சத்தியுகத்தில் ரொம்ப கம்மியானவங்க தான் இருப்பாங்க. ஸோ அந்த சொர்க்கத்தை யார் ஸ்தாபனை பண்ண வச்சா? கலியுகத்தை யார் விநாசம் செய்ய வச்சது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கணும். ஸோ அதுவும் தெளிவாக எழுதப்பட்டிருக்குது. அதனால தான் அன்பு செலுத்தினால் அன்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் எனக்காக மனிதனை தேவதையாக்கக்கூடிய சேவையை அதிகமாக பண்ணுறாங்களோ அவங்க தான் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ யார் முயற்சி செய்கிறாங்களோ அவங்க தான் உயர்ந்த ஆஸ்தி, அதாவது உயர்ந்த பதவி அடைவாங்க. ஆரம்பத்திலே வருவாங்க, அதாவது முழு ஆஸ்தி அடைவாங்க. ஆத்மா தான் பரமாத்மா கிட்ட இருந்து ஆஸ்தி அடையணும். ஸோ அதனால் ஆத்மா அபிமானி ஆகணும், அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஆத்மா அபிமானி ஆகாமல் தேக அபிமானத்தில் சிலர் நிறைய தவறுகள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகிடும், அந்த தவறு செய்கிற பழைய பழக்கம் உறுதியாகிடுது. ஸோ அதனால்
டக்குன்னு கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பதிலாக அங்கே புது சமஸ்காரத்தை நிரப்பணும், புது பழக்கத்தை உருவாக்கணும். இல்லை உடலை பார்க்குற பழக்கம் இருக்குதுன்னா டக்குன்னு ஆத்மாவை பார்க்கணும். ஸோ பாபா எவ்வளோதான் புரிய வச்சாலும் தவறான பழக்கங்களை விடவே மாட்டுறாங்க. அதன் மூலம் உங்கள் பதவியை நீங்களே குறைச்சிக்கிறீங்க அப்படின்னு பாபா எச்சரிக்கை கொடுக்குறார். நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, எந்த விஷயத்திலும் வாக்குவாதம் பண்ணி உங்கள் நேரத்தை வீணாக்கக்கூடாது. வீணானவை பக்கம் உங்கள் புத்தி அதிகமாக போகக்கூடாது. இல்லையா, பாபா கிட்டேயே பாபா 84 பிறவி வரல, சரி 82ன்னு வச்சுக்கோ, 80ன்னு வச்சுக்கோ, நீ பாபா நினைன்ற இல்லையா. ஏன்னா பாபா சொல்கிறார் 84 பிறவின்னு, அதில் போய் வாதம் பண்ணுறது தேவையில்லாத விஷயந்தானே. ஸோ அதனால் அது 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 ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக அவர் சொல்லலை. இவ்வளோ பிறவி எடுத்துகிட்டு நான் வந்திருக்கிறேன், நான் ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறார். எவ்வளவு முடியுமோ நினைவு யாத்திரையின் மூலமாக உங்களுடைய பாவத்தை அழிக்கணும். ஆத்மாபிமானியாக இருக்கிற பழக்கத்தை உருவாக்கிக்கணும். ஸோ ஆத்மாபிமானியாக இருக்கிற பழக்கத்தையும் உருவாக்கணும், நினைவின் மூலமாக பாவத்தையும் அழிக்கணும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நினைவிலே இருக்கணும். எந்த காரியம் செஞ்சாலும் அது மறந்துக்கிட்டே இருக்கும், மறுபடியும் பாபாவோட கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால தான் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 24 தடவையாவது பண்ண சொல்கிறார். ஸோ இந்த பழைய உலகத்திலேருந்து உங்களுடைய முகத்தை திருப்பிக்கோங்க. அது ரொம்ப சூப்பரான பாயிண்ட் இன்றைக்கி இல்லையா. சாந்தி தாமம் சுகதாமத்தின் பக்கம்தான் உங்கள் முகம் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். உங்கள் நினைவு சாந்தி தாமம் சுகதாமத்தை தான் நினைவு பண்ணணும். ஸோ எப்படி புது வீடு கட்டினாங்கன்னா பழைய வீட்டிலேருந்து புத்தி நீங்கிடுதோ, அது மாதிரி புது உலகம் நமக்கு உருவாகிட்டு இருக்குது. அதனால் உங்கள் புத்தி அங்கே போகணும், பழைய உலகத்திலேருந்து நீங்கிடணும். வரதானம், ஈஸ்வரிய குடும்பத்தின் நினைவின் மூலமாக மாயை எதிர்கொள்ளக்கூடிய சதா சக்தி ஸ்வரூபமானவர் ஆகுங்கள். ஸோ அதுக்கு விளக்கம், எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் வெற்றி அடையணும்னா முதல்ல நினைவின் மூலமாக சக்தி வாய்ந்தவராக ஆகுங்கள். இல்லையா, ஒரு காரியம் செஞ்சுட்டு நம்ம பாபாவை நினைப்போம், இதை முடிச்சுட்டு நினைப்போம், இதை முடிச்சுட்டு கடைசி வரைக்கும் டைமே இருக்காது. ஒன்று. இன்னொன்று, நீங்கள் எந்த காரியம் செய்யணுன்னாலும் அதுக்கு சக்தியே பாபாவை நினைக்கிறதன் மூலமாக தான் கிடைக்கும். ஸோ அதனால் யோகா பண்ணிட்டு தான் காரியத்தை செய்யணும். அப்போ தான் வெற்றியும் கிடைக்கும். ஏன்னா அப்போ தான் சக்திசாலியாகவும் ஆவீங்க. சக்தி நிலையை அடைஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக மாயை எதிர்கொள்ளலாம். ஏன்னா எது பண்ணாலும் தடை வரும் இல்லையா. ஸோ அந்த தடையை எதிர்கொள்கிறதுக்காகத்தான் பாபாவை நினைக்கிறோம், அந்த சக்தியை நிரப்பிக்கிறது. அதை புரிஞ்சுக்கணும் இல்லையா. ஏன் பாபா குழந்தைங்களுக்கு தடை வருது, அந்த தடையை எதிர்கொள்கிறதுக்கான சக்தியை தான் நம்ம பாபா கிட்ட நிரப்பிக்கிறோம். அஞ்ஞானிகளால் அதை எதிர்கொள்ள முடியாது. அதான் வித்தியாசம். நினைவு எப்படி இருக்குதோ அப்படியே உங்களுடைய சொரூபம் அமையும். இல்லை, நினைவுக்கேற்ற சொரூபம் இருக்கும். அதனால் இந்த ஈஸ்வரிய பிறப்பு இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு எண்ணமும், ஒவ்வொரு செயலும் ஈஸ்வரிய சேவைக்காகத்தான் அப்படிங்கிற சக்திசாலியான நினைவு இருக்கட்டும்ன்ற இல்லையா. இந்த பிறவியே ஈஸ்வரிய சேவைக்காக நான் அர்ப்பணிச்சிருக்கிறேன். அதனால் இதில் ஒவ்வொரு வினாடியும் ஈஸ்வரிய சேவை தான் நடக்கணும். ஒவ்வொரு எண்ணத்திலும் சுபபாவனை வைக்கிறோம், அதுவும் ஈஸ்வரிய சேவை தான். ஒவ்வொரு செயலும் ஈஸ்வரிய சேவைக்காகத்தான் இருக்கணும். நாம் ஈஸ்வரிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற நினைவின் சேரில் உட்காந்துக்கிட்டிங்கன்னா எல்லா பலவீனங்களும் முடிவுக்கு வந்துடும் இல்லையா. நான் சங்கமயுகவாசின்ற மாதிரி ஈஸ்வரிய குடும்பத்தை சார்ந்தவன், அது அவ்வளோ பெரிய சோமானம். அதில் உட்காந்திங்கன்னா பலவீனங்கள்லாம் முடிஞ்சிடும். ஸ்லோகன், சத்தியம் காலப்போக்கில் தானாகவே நிரூபணமாகும். அதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா. நேற்று கூட சொல்லியிருந்தார்,
நானே பணிவாக போகணுமா, என்னை இழிச்சவாயனா நினைக்க மாட்டாங்களா? அதோடைய பலன் கிடைச்சே தீரும். அதனால் அதை நீங்கள் நிரூபிக்க தேவையில்ல. பாருங்கள், நான் கரெக்டாக தான் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அதுக்கு அஞ்ஞானத்தில் கூட மல்லிகைப்பூக்கு விளம்பரம் தேவையில்லைன்னுவாங்க, அந்த வாசனையை பிடிச்சி இழுக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் காலப்போக்கில் தானாகவே நிரூபணமாகும் சத்தியம்ன்றார். அதனால் அதை நீங்கள் நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவ்யக்த இஷாரா மகானாகணும்னா, அதாவது மனிதர்கள்கிட்ட நிரூபிக்க தேவையில்லை. ஆனால் பாபா கிட்டே நீங்கள் நிரூபணம் கொடுக்கணும், இப்படியெல்லாம் நான் மாறி இருக்கிறேன் பாபான்ட்டு. அதனால் பாபா கிட்டேயும் சொல்ல தேவையில்லைன்னு தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. ஏன்னா பாபா கிட்டே நீங்கள் சொல்ல தான் நீங்கள் மாறி இருக்கிறீங்களான்னு உங்களுக்கே தெரியும், அதை புரிஞ்சுக்கணும். மகானாகணும்னா இனிமை மற்றும் பணிவின் குணத்தை தாரணை பண்ணுங்க. நிறைய பேருக்கு சேவையில் தடையை போடக்கூடிய முக்கியமான தொந்தரவு என்ன தெரியுமா? நான் இதை செஞ்சேன், என்னால் மட்டும்தான் இதை செய்ய முடியும். இந்த நானுன்ற தன்மை வர்றது தான் ஞானத்தின் மீதான அகந்தை, புத்தி மீதான அகந்தை, சேவை மீதான அகந்தை. இந்த அகந்தை ரூபத்தில் தான் தொந்தரவு வருதுன்றார் இல்லையா? இது ஒரு பெரிய சுமையாக இருக்கும். அதுதான் தலை கணம்ன்றாங்க இல்லையா? தலை கனமாகிடும். ஸோ இதை நீக்கணும் அப்படின்னா எப்போவுமே ஒரு சத்தம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு வார்த்தை மட்டும். அது என்னென்னா, நான் வெறும் கருவிதான் இல்லையா? அதனால தான் பைபிளெல்லாம் இருக்கும், ஒன்றும் தெரியாதவனை வச்சு மிக அற்புதமான காரியத்தை கடவுள் செய்வார். செய்கிறது கடவுள், யார் மூலமாக வேணாலும் அவரால் பண்ண முடியும். ஏய் மூலமாக பண்ணுறாரு, அஞ்ஞானிகள் மூலமாகவே பண்ணுறாரு. அதனால் நீங்கள் நிமித்தம், அதாவது கருவியாக மட்டும் இருக்கிறீங்க அப்படின்னா தான் நிராகாரியாக, அகங்காரியாக மற்றும் பணிவாக இருப்பீங்க. தேவையற்ற சங்கல்பம் இல்லாத நிலையில் இருப்பீங்க. இந்த மாதிரி தாரணை தான் வாயுமண்டலத்தையே தடைகளற்றதாக ஆக்கிடும். ஸோ அப்போ வாயுமண்டலத்தையே கெடுக்கிறது நான் தான் பண்ணேன், என்ன மாதிரி யாரும் பண்ண முடியாது. குடும்பத்தில் லௌகீகத்திலே கணவன் மனைவி இடையில் இதான் பிரச்சனை இருக்கும். நான் தான் இதை பண்ணேன், நான் தான் அதிகமாக குடும்பத்துக்கு உழைக்கிறேன், அதுதான் பிரச்சனையாகவே இருக்கும். நீ தான் உழைக்கிறியா, கரெக்டுமா, நான் ஒன்றும் மறுக்கலையே அப்படின்னுங்க, உடனே பிரச்சனை இருக்காது, முடிஞ்சு போச்சு. அதே தான் இங்கேயும் இல்லையா? ஏன்னா இது எல்லாமே பாபா கொடுக்குறார் இல்லையா? அது தானாக வருது அப்படின்னாலே பாபா கொடுக்குறாருன்னு தானே அர்த்தம். பாபா ஞானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை பற்றிலாம் கொஞ்சமாவது யோசிச்சோம்மா? ஸோ அதை புரிஞ்சுக்கணும். ஸோ நான் கருவியாக இருக்கிறேன்னு சந்தோஷப்பட்டுக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி நான் தான் சூப்பராக சேவை செஞ்சேன், என்னால் மட்டும்தான் இது பண்ண முடியும், இது இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு தான் நான் வெறும் கருவி தான் அப்படின்னு நினச்சா தான் நிராகாரியாக, நிரகங்காரியாக, பணிவாக, சங்கல்பமற்ற நிலையில் நிலைச்சிருக்க முடியும் இல்லையா? தேவையற்ற சங்கல்பம் தான் நம்மளுடைய சக்தியெல்லாம் கெடுத்துடுது, சேவைக்கு மிகப்பெரிய தடையாகிடுது. ஸோ அப்படியே லேசாக சேவை செய்யணும், எந்த எண்ணமும் இல்லாமல். அப்போ கருவி ஏதோ அவர் பண்ணுறோம், அவ்வளோதான். பண்ணிவிட்டு அதை திரும்பி கூட பார்க்காதீங்க, ஏன்னா பார்த்தா கூட நீங்கள் பண்ணீங்கன்ற உணர்வு வந்துடும். ஸோ இந்த மாதிரி தாரணை தான் இந்த வாயுமண்டலத்தையே தடைகளற்றதாக ஆக்குன்றார். செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப்தாதா, தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.